வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்ததாக துலா ராசி துலா லக்னக்காரர்களுக்கு முன்னோர்கள் சொல்லக்கூடிய இந்த மகாலய பட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு தகவல் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் சார்? துலா ராசி ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்க, தர்மமா இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அங்க சனி பகவான் உச்சமாகிறார். அப்படிங்கும்போது நேர்மை, நியாயம், தர்மம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ராசியை குறிக்கக்கூடிய இந்த இதே வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம். அப்போ அதிர்ஷ்டமான விஷயங்கள் அவர்களுக்கு ஏற்பட போகிறது. ஸோ மொத்தமாக 5 கார்டு எடுத்துருக்கிறோம். 5 கார்டில் 4 செங்கோல்கள் நேர், அதுக்கடுத்து சாரதி கார்டு அதுவும் வந்திருக்கு நேராக. 6 நாணயங்கள் துலாத்தை குறிக்கக்கூடியது, துலா ராசி துலா லக்னத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ஜென்ம லக்னம் ஜென்ம ராசிக்கான கார்டே வந்திருக்கு. அதே மாதிரி துலா லக்னம் துலா ராசி சந்திரன் கார்டு வந்தது அப்படின்னா 10வது இது கடகம் தான் அவங்களுக்கு 10ஆம் இடம். அடுத்தது 7 வாள்கள். இது ஒன்று தான் கொஞ்சம் எச்சரிக்கைக்கானது. பொதுவாக 5 கார்டு எடுக்கிற இதில் 4 கார்டுகள் உங்களுக்கு பாசிட்டிவ் கார்டாகவோ 3 கார்டுகள் பாசிட்டிவ் கார்டாகவோ அதுலேயும் மேஜர் அர்கேனா கார்ட்ஸ் அதிகமாக வந்தது அப்படின்னா அவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகின்றது அப்படின்னு தான் அர்த்தம். இதில் அவங்களுடைய 10ஆம் பாவம் அப்படிங்கிறது சந்திரன், அதுக்குரிய கார்டு உயர்பெண் துறவியே வந்திருக்கு. அடுத்தது சாரதி கார்டு அதுவும் வந்திருக்கு. அதாவது 9க்குரியவன் 12க்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது புதன், அதோட அம்சமாக இருக்கக்கூடிய சாரதி அப்படிங்கிற கார்டும் வந்திருக்கு. நாணயங்கள் கார்டு வந்திருக்கு. அதே மாதிரி வான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய செங்கோல் தத்துவத்தில் 4 செங்கோல்கள் வந்திருக்கு. ஸோ பூத தத்துவங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பூத தத்துவங்கள் இவர்களுக்கு வந்திருக்கு. ஒன்று வால், அது காற்றை குறிக்கும். அப்புறம் நாணயம் அப்படிங்கிறது நில தத்துவத்தை குறிக்கும். செங்கோல் அப்படிங்கிறது நெருப்பு தத்துவத்தை குறிக்கும். ஸோ இந்த கார்டு வந்தது அப்படின்னாலே அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிற கொண்டாட்டத்தை குறிக்கக்கூடியது. பி மற்றும் ஜே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு. அப்படிங்கும்போது உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் உதவி செய்வார்கள். அதே மாதிரி வேலையில் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டமான நகர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது சில நேரங்களில் அதை நம்ம நபர்களாக எடுத்துக்கலாம், சில நேரங்களில் ஊராக எடுத்துக்கலாம், சில நேரங்களில் அது தொழிலாவோ அல்லது அதுக்குரிய ரிலேஷன்ஷிப்பாக கூட எடுத்துக்கலாம். ஸோ எந்த காலகட்டம் எப்படி அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியதை அந்த கார்டும் அந்த இன்ட்யூஷன் தான், உள்ளுணர்வு தான் இங்கே மிகச்சிறப்பாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த காலகட்டத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு 5 பெண்மணிகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு வருட காலத்துல ஒரு 5 பெண்மணிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நிகழ்வு கண்டிப்பாக இந்த துலா ராசி துலா லக்னத்துக்காரர்களுக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணமா இருக்கலாம், அல்லது கடகராசி கடக லக்னமா இருக்கலாம், அல்லது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துளாராசி துலா லக்னமாக இருக்கலாம், ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருக்கலாம், பரணி பூரம் புராணம் நட்சத்திரக்காரர்களாக இருக்கலாம். ஸோ பெரிய அளவு ஒரு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் அமையக்கூடியது இவங்களுக்கு நடக்கும். நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, மனம் வாங்கிறது, தோட்டம் வாங்கிறது, அதுக்கப்புறமா தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு நடக்கும். மாணவர்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள், சிறப்பான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த 7 வாள்கள் அப்படிங்கிறதுல தான் கவனமாக இருக்கணும். இது என்ன அப்படின்னா அந்த பொறுப்புகளை தட்டி கழித்தல், இர்ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரியான சொல்லக்கூடிய கார்டாக அது வரும். அல்லது ஏதாவது தவறுகளை செய்துவிட்டு அதை மறைப்பதனால் இவர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் ஏற்படுறதுக்கும்
மிக முக்கியமாக அந்த மாணவர் பருவத்தில் இருக்கிறவங்க, அந்த அடல்ட்ஸ் அப்படிங்கிற இதில் டீனேஜர்ஸ்னு சொல்லப்படக்கூடியவங்க, முக்கியமாக இந்த 2K கிட்ஸாக இருக்கக்கூடியவங்க, இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் அவச்சொல் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்கு போகலாம். அதுக்கு அடுத்தது அபிராமி அந்தாதி படிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அபிராமி அன்னையவே போய் திருக்கடையூரில் வந்து போய் தரிசனம் பண்ணுறது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அன்னையை வழிபட வேண்டும். இவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் எண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளையாரை வழிபடுவது 777 இவர்களுக்கு அதிகமாக தெரிவது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 333 444 இந்த எண்கள் வந்து இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ரூபாய் நோட்டை இவர்கள் பார்ப்பார்கள். அந்த எண்களை வந்து வண்டி வாகனத்தில் இவர்கள் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஒரு கனவுல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு, கருப்பு ஆடும் ஒரு வெள்ளை ஆடும் இவர்களுக்கு கனவில் வரும். அது எப்போ வருதோ அப்போ இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ஏற்பட போகிறது. அது பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், அல்லது ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ராசி லக்னத்துக்காரர்களுக்கு அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு பெரிய அளவான சேஞ்ச் ஓவர் மாற்றங்கள் வந்து இவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் கோச்சாரத்திலிருந்து இவங்களோட ராசி லக்னத்தை பார்க்குறாரு. அதனால் அது கண்டிப்பாக இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம், விருச்சிகம், தனுசு 3ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அது மூலமாகவும் இவங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கடுத்தது கும்பத்தையும் பார்க்குறாரு. அது வந்து 5ஆம் பாவம் அப்படிங்கும்போது இவங்களுடைய மனசு சார்ந்த விஷயங்கள், மனசில் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள், வசதிகள் அந்த இதெல்லாமே நடக்கும். இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக வந்து ஒரு 7 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு 7 இலுப்ப தீபம் வந்து பைரவருக்கு வந்து இவர்கள் வந்து தேய்பிரை அஷ்டமியில் வந்து தொடர்ந்து இந்த ஒரு வருட காலம் இவர்களால் போட முடிந்ததுன்னா கோயிலுக்கு போய் போடலாம். அல்லது வீட்டிலேயே வந்து இலுப்ப தீபம் வந்து 7 அகல் விளக்குல போட்டு பண்ணினாங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இவங்களுக்கான சிம்பிள்ஸ்ன்னு ஏதாவது தெரியுதா சார்? இந்த சிம்பிள்ஸ் வந்து இவங்க இந்த ஒரு 1 இயர் பீரியட் டைம்ல யூஸ் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசதி வாய்ப்பு இருக்கவர்கள் துலாம் அப்படிங்கிற அந்த தராசு இதை வந்து வெள்ளியில் செஞ்சு இவங்க வந்து அவங்கள சிம்பிளாக வச்சுக்கலாம். அல்லது புகைப்படமாக எடுத்து இரும்புல கூட இவங்க அந்த தராசை வந்து யூஸ்டு தராசு இருக்கும். வியாபாரிகள் அந்த காய்கறி விற்கிறவங்க அவங்க வந்து அந்த தராசு வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட பணம் கொடுத்து அந்த இதை வாங்கி இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னாலே இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதுமாரி பென்டகிராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பென்டகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 5 ஸ்டார் வடிவங்களை வந்து இவர்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகே, இவங்களுக்கான ஒரு ஷேடோ மெசேஜ், அதாவது மூதாதையர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஷேடோவா நிழலாக இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அப்படின்னா என்ன? கண்டிப்பாக ஷேடோ கார்டு வந்து இவங்களுக்கு வீரனின் வாழ் வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து ஐயனார் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, பூர்ண புஷ்கலை சமேத பரியேறும் பெருமாள் சாஸ்தா அப்படின்லாம் இருக்கும். அந்த சாஸ்தாவை வழிபடுறது அல்லது குதிரை மீது இருக்கக்கூடிய ஐயனாரை வழிபடுவது இவர்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரும். அதுவும் வந்து இவர்களுக்கு வந்து குதிரை வந்து கனவில் வந்து வரும். அப்படி வரும்போது இவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும். என்னிலேருந்து பார்க்குறாங்களோ அன்னிலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கனவுல வந்து குதிரை வந்து வரும். அல்லது குதிரையோடைய கனைப்பு சத்தம் என்று சொல்லப்படக்கூடியதை இவர்கள் என்று கேட்கிறார்களோ அன்றிலிருந்து இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இந்த 1 இயர்லேயே வந்து கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. சோழி வழி செய்தி அப்படின்னா இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 8 வந்திருக்கு. பொதுவாகவே வந்து துலா லக்னம், ரிஷபம் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து 8 வர்றது ரொம்ப சிறப்பு. அதாவது சனி அப்படிங்கிற யோகக்காரன் தான் துலா லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடியவர். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும்னா திருக்கொல்லிக்காடு, திருநள்ளாறு, அப்புறமா வந்து ஆரணி பக்கம் ஒரு எந்திர சனீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அறுபடை வீடுகளுக்கு செல்ல வேண்டும். அதே போல் ஒரு
6 மாதங்கள் இவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில், அதாவது 6 விதமான அன்னம், ம். அதாவது ஒரு இனிப்பு, சரிங்களா, அதுக்கப்புறம் துவர்ப்பு, அறுசுவைன்னு இருக்கும் இல்லைங்களா, ஆமா. காரம், அப்புறமா கசப்பு, இப்படி 6 விதமான சுவைகளுடன் இருக்கக்கூடிய அன்னத்தை வந்து இவர்கள் வந்து தானம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை செய்கிறது சிறப்பு. அதுவும் மத்தியானம் 1 to 2 சுக்கிர ஓரையில் பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் வேண்டிய விஷயங்கள் எல்லாமே எளிதில் கிடைக்கும். துலா ராசி லக்னக்காரர்கள் முன்னோர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம்.